ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 29/4/2024 வின்வின் W767க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஒரு கிழமைக்கும் ஒரு நம்பரில் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால நம்மளுக்கு வின். அதே நம்மளுக்கு புதன்கிழமைனா நம்மளுக்கு 50-50ன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஏன்னா சில நண்பர்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, நேற்றுக்கான ரிசல்ட் வேறு, இன்றைக்கான ரிசல்ட் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம பார்க்குறது வீக் டு வீக் நண்பா. இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால நம்ம பழைய திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ஏபிசி போர்டில் 269, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 650,269. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 908 ஏபிசி போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 129,908ங்கிறது நம்மளுடைய ஏபிசி போர்டு. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுக்கான எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டோட ஏசி போர்டை கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு நம்பர் கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 எக்ஸாம்பிளை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் இந்த 833லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 202 நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது 833 தான். ஏன்னா நம்மளுடைய எக்ஸ் பி போர்டும் ஏசி போர்டுங்கிறதுனால ஃபுல் ஏபிசி போர்டே தேவைப்படுது. அதனால் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். 833. ஸோ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பி போர்டோட நம்ம ஏசி போர்டை கூட்ட போகிறோம். அப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 + 8 = 1. அதே மாதிரி 3 + 1 3 + 3 = 6. அப்போ 1 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கான சி போர்டு நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அல்லது 6. ஜஸ்ட்டு நம்ம பி போர்டோட ஏ போர்டையும் சி போர்டையும் கூட்டும்போது நம்மளுக்கு 1 6 கிடைக்கிது. இப்போ இந்த 833க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 531 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. போர்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சி மட்டும் கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பி போர்டோட ஏ போர்டையும் சி போர்டையும் கூட்டுறோம். இப்போ 531க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 531க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 644. நம்ம ஏபிசி போர்டை தான் பயன்படுத்துகிறோம். அதனால் அந்த 531 கீழே கொண்டு வந்துடலாம். 531 இதில் நம்ம எடுக்க போகிறது 3ஓட 5ஐயும் 1ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 3 + 5 = 8. 3 + 1 = 4. 8 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு. 8 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 531க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க சி போர்டு 8 அல்லது 4. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 908 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. இப்போ 908க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 908 இதோட ஃபுல் ப்ரைஸ் 129. இதில் நம்ம எடுக்க போகிறது 908. இதில் நம்ம எடுக்க போகிறது 0 + 9 = 9. 0 + 8 = 8. 9 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 908க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு. நம்மளுக்கு இந்த 908க்கு அப்புறம் 9 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 908க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 269 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல சி மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. இந்த 269 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட். இந்த திங்களுக்கு நம்ம இதில் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு மாறல, அப்படியே சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 269 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 650. இதில் நம்ம எடுக்க போகிறது ஏபிசி போர்டுங்கிறதுனால 269 கீழே கொண்டு வந்துடலாம். 269
இதில் எடுக்க போகிறது 6. 6 வச்சு நம்ம 2ஐயும் 9ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 6 + 2 = 8. 6 + 9 = 5. 5 அல்லது 8 இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் போர்ட். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சீபோர்டுக்கு தான் போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 5 அல்லது 8. 5 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் பெய்ட்ஸ் எதுவும் கிடைக்கல நண்பா. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 5, 8 அல்லது 8, 5. டபுளாக இருந்தால் 5, 5, 8, 8. ஸோ பெய்ட்ஸ் வரதுனால நம்ம பெய்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு வந்து டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம், ஒரே ஒரு நம்பர் மட்டும். உங்களுக்கு வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்தி. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம வந்து ரிசல்ட்டை வச்சு தான் எடுத்திருக்கோம். ஜஸ்ட்டு நம்ம பி போர்டோட ஏ போர்டையும் சி போர்டையும் கூட்டியிருக்கோம். அப்படி கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு கிடைக்கிது. இந்த ட்ராவுக்கு 3 எக்ஸாம்பிள் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா கம்மியான எக்ஸாம்பிள் எடுக்கும்போது நம்மளுக்கு அதிகப்படியான வின்னிங் கிடைக்கிறதுனால இந்த ட்ரா நம்ம கம்மியான எக்ஸாம்பிளை வச்சு கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி திங்கட்கிழமை 29/4/2024 வின்வின் W 767க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் தான் நண்பா. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.